செய்திகள். திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்கள் கடந்த மாதம் உண்டியல் காணிக்கையாக 4,64,00,000 ரூபாயும் 1 கிலோ 740 கிராம் தங்கமும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1,480 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 69,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 108 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாளை முன்னிட்டு 14ஆம் தேதி சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். பங்குனி உத்தர திருவிழாவை ஒட்டி திருத்தணி முருகன் சுவாமி கோவிலில் அதிகாலை 3 மணி முதல் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. நெய்வேலி NLC தொழிற்சங்க தேர்தல் ஏப்ரல் 25ஆம் தேதி நடைபெறும் என்று தொழிலாளர் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கிரைண்டர் ஆப்பை தடை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிற்கு சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனான ருத்ராஜ் அவர்கள் காயம் காரணமாக எஞ்சிய 9 போட்டிகளிலிருந்து விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக எஞ்சிய போட்டிகளுக்கு MS தோனி அவர்கள் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் இன்று கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் தமிழகத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும் என்றும் சில இடங்களில் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக வெப்பம் பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்ட இடத்தில் கட்டிடக் கழிவுகளை கொட்டினால் 25,000 அபராதம் விதிக்கும் சென்னை மாநகராட்சியின் நடவடிக்கை ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் அமலாக உள்ளது. தமிழ்நாடு பாஜகவின் அடுத்த தலைவரை தேர்வு செய்ய ஏப்ரல் 12ஆம் தேதியாகிய நாளை தேர்தல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமக நிறுவன தலைவரான நானே இனி தலைவராகவும் செயல்படுவேன் என்று அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் நடைபெறும் IPL போட்டிகளை காண மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணிக்கலாம் என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோடைகால மின் தேவையை சமாளிக்க 7,915 மெகாவாட் மின்சாரம் குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சீனாவை தவிர மற்ற நாடுகளுக்கான பதில் வரியை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைத்துள்ளார். அதே நேரத்தில் சீனாவிற்கான வரி விகிதத்தை 125% உயர்த்தியுள்ளார். சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெயில் கடுமையாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்குனி உத்திரத்தை ஒட்டி கன்னியாகுமரி மலர் சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. விசைத்தறி உரிமையாளர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் குமரி ஆனந்த் அவர்களின் மறைவிற்கு தனது சமூக வலைதளத்தில் இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிட்ட நிலையில் அந்த அறிக்கைக்கு நன்றி கூறி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தனது X பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். கொடைக்கானலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றால அருவியில் குளிக்க இன்று வழக்கம் போல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலத்தை ஒட்டி மீனவர்கள் கடலில் சென்று மீன்பிடிக்க வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 2 நாள் பயணமாக சென்னை வந்தடைந்தார். திருப்பதி காட்பாடி இடையே 1,332 கோடியில் இருவழி ரயில் பாதை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் 3 நாட்கள் வசந்த உற்சவம் இன்று தொடங்குகிறது. கூட்டுறவுத்துறையில் 3,353 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நீட் விலக்கு தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. 1,32,00,000 ரூபாயில் புதுப்பிக்கப்பட்ட அரங்கத்தை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் திறந்து வைத்தார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் சுவாமி கோவிலில் சித்திரை தேர் திருவிழாவை ஒட்டி திருச்சி மாவட்டத்தில் வருகின்ற ஏப்ரல் 15ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைத்து 6% அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசுக்கும் டிக்சன் டெக்னாலஜிஸ் நிறுவனத்திற்கும் இடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. தொடர் விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு 1,680 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அபுதாபியில் உள்ள புகழ்பெற்ற இந்து கோவிலில் ராம நவமி மற்றும் சுவாமி நாராயணன் ஜெயந்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் சுவாமி கோவிலில் தேரோட்டம் நேற்று நடைபெற்றது.
60,000 மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 576 கோடியில் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் இன்று முதல் 3 நாட்கள் ரேஷன் கடைகளுக்கு தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் நவீன நெல் சேமிப்பு வளாகங்கள் கட்டப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் அறிவித்துள்ளார். முத்ரா திட்டத்தின் கீழ் 52 கோடி கடன்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் இது உலக அளவில் இணையற்ற மிகப்பெரிய சாதனை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். 1000 மகளிருக்கு மின்சார ஆட்டோ வாங்க தலா 3 லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் அறிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பொறுப்பிலிருந்து ஆளுநர் இன்று முதல் விடுவிக்கப்படுவதாக திமுக மாநிலங்களவை எம்பியும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞருமான வில்சன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு 702 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நெல் குவிண்டாலுக்கு 2500 வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் அறிவித்துள்ளார். பழனியில் வருகின்ற 11, 12 மற்றும் 13 ஆகிய 3 நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆளுநர் வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாகும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார். 12ஆம் வகுப்பு மாணவர்களின் வினாத்தாள் திருத்தும் பணி முன்கூட்டியே முடிக்கப்பட உள்ளதால் தேர்வு முடிவுகள் குறிப்பிட்ட தேதிக்கு முன்னதாக வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகம் 10 கோடியில் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அறிவித்துள்ளார். சென்னை காவல் ஆணையாளர் அலுவலக வளாகத்தில் நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ள காவலர் நல உணவகம் திறக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 22 கோடியில் 6 அமுதம் அங்காடிகள் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அறிவித்துள்ளார். வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தில் சென்னை, மதுரை, கோவை, சேலம், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆதிவனம் திட்டம் இந்த ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ளதாக வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். தங்கச்சிமடம் பகுதியில் 150 கோடியில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். 62,197 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு 170 கோடி மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. வருகின்ற 2029ஆம் ஆண்டு நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் ஜனாதிபதி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை தொடங்குவார் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.